ஹalleluya உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை விடுவிக்கிற தேவன் நீர் கர்த்தாவே, எங்களை தப்புவிக்கிற தேவன் நீர் கர்த்தாவே. எல்லா வகையான சூழ்நிலையில சுவாமி நீரே எங்கள் துணை, நீரே எங்கள் கேடகம். யூ ஆர் அவர் ராக், யூ ஆர் அவர் ரெஃப்யூஜ் லார்ட் ஜீசஸ். ஹalleluya உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ராஜா இயேசு சுவாமி. நம்முடைய மறைத்து கொள்ளுங்க ராஜா. பிரயோஜனம் உள்ள ஒவ்வொரு வார்த்தை ஆவியானவரே நீர் பேச வேண்டும் சுவாமி. இயேசு ராஜாவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்னைக்கு எடுத்துக்கொண்ட போர்ஷன் வந்து 2 Corinthians chapter 1:10. 2 கொரிந்தியர் 1:10 இது போல நான் என்ன படிக்கிறோன்னா, who delivered us from so great a death and does deliver us, in whom we trust that he will still deliver us. இந்த ஒரு வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, கர்த்தர் வந்து நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹீ இஸ் அவர் டெலிவரர். இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ சொன்னோன்னா, காட் அவர் டெலிவரர். தேவன் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மளை வந்து தப்புவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். எப்படி பாருங்க, இதே ஒரே ஒரு வசனத்தில் who delivered us, நம்மளை தப்புவித்தார் அப்படின்ட்டு இருக்கு. அப்புறம் தப்புவிப்பார் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு. அப்புறம் he will deliver us in future, தப்புவிப்பார் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஆல் த 3 tenses, past, present and future, 3 டென்ஸ்லையும் ஒரே ஒரு வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வலியுறுத்தி சொல்லுகிறார். he is our deliverer, தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார், விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். எதுலேருந்து விடுவிக்கிறார் நம்மளை? ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து 2 காரியம் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் டெலிவரன்ஸ். ஸோ இதே வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, who delivered us from so great a death, மரணத்திலிருந்து நம்மளை வந்து அவர் தப்புவித்தார். The first and foremost deliverance a person should get is a spiritual deliverance. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து உள்ளார்ந்த மனிதன் அவன் புதுப்பிக்கப்படணும், அவனுக்குள்ளாக இருக்கிற ஜன்ம சுவாபம் மாறணும், அவனுக்குள்ளாக இருக்கிற மரணம் மாறணும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ். நமக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரியில் வந்து என்ன கொடுத்தாருன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸை கொடுத்துருக்கார். இந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு விடுதலையை நமக்கு கொடுத்துருக்கார். நம்ம ஒரு செய்தியில் கூட கேட்டிருக்கோம், தேவனோட ராஜ்யம் நமக்குள்ளே வர வேண்டும். தேவனோட ராஜ்யம் வந்தால் அதில் வந்து எல்லா வகையான நியூனஸ் வந்து அந்த மனுஷனுக்குள்ளே வருது. அந்த மனுஷன் வந்து மனசில் அவன் வந்து he is renewing every day. The word of God is renewing that person every day. So the first deliverance is spiritual deliverance. அவனோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. அவனோட சூழ்நிலை எல்லாம் ஸ்லோலி வார்த்தை பிரகாரமாக கர்த்தர் வந்து அவனை ஒரு புது மனுஷனாக, ஒரு புது சிருஷ்டியாக உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் டெலிவரன்ஸ் என்ன பார்த்தீங்களான்னா, ஃபிசிக்கல் டெலிவரன்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த உலகத்தில் ஃபிசிக்கலாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்கு புதிய சேலஞ்சஸ், புதிய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்து கொண்டிருக்கு. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மளை டெலிவர் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு தெரியும், நம்ம வந்து ஓரளவுக்கு டெய்லி பல செய்திகள் கேட்கறதுனால ரொம்ப ஒரு டெப்த்தில் எல்லா குறிப்பு போகாமல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிசிக்கலி யாரை எங்கே விடுவிச்சாருன்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து ஜெனசிஸ் சாப்டர் 19:16 நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆதி ஆகமம் 19வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் நமக்கு தெரியும், சோடாம் கோமாராக்கு விரோதமாக கர்த்தரின் ஆக்கனை வரத்துக்கு முன்பாக ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், தேவ தூதன் வந்து லோட்டின் குடும்பத்தை எப்படி தப்புவித்தார்னா, அவன் என்ன பண்ணார், அங்கே என்ன போட்டிருக்குன்னா, while he lingered, அந்த லோத்து வந்து என்ன பண்ணுறா, இன்னும் கொஞ்சம் தாமதிக்கிறான். அவங்க ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த பட்டணத்து மீது என்ன வருது, தேவ கோபம் வரப்போகுது. ஸோ யூ ஹாவ் டு ரஷ், யூ ஹாவ் டு ஃப்ளீ ஃப்ரம் திஸ் பிளேஸ். இந்த இடத்தை விட்டு நீ ஓட
ஓட வேணும்ட்டு அவன் வந்து இன்னும் அப்படியே தாமதிக்கிறான். while he lingered அப்படின்ட்டு போட்டிருக்கு. The men took his hand, his wife's hand, the hand of his two daughters, and God being merciful to him, they brought him out and set him outside. So the angel of the Lord, அந்த ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்றான், லோட்டை கையை பிடிச்சவங்க, மனைவியை கையை பிடிச்சவங்க, 2 டாட்டர்ஸோட கையை பிடிச்சி வலி கட்டாயமாக எடுத்துட்டு வந்து அவங்கள வந்து பட்டணத்துலேருந்து வெளியில் விடுறான். ஸோ இது வந்து என்ன குறிக்குது நமக்குன்னா, ஒரு ஃபிசிக்கல் டெலிவரன்ஸ். See, God knows everything. God is a omnipotent God, omniscient God, omnipresent God. இந்த சத்தியங்கள் நமக்குள்ளாக இருக்கட்டும். My God knows everything. எந்தெந்த சுச்சுவேஷன்ல நான் இருக்கக்கூடாதோ, எந்தெந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் இருக்கக்கூடாதோ, எந்தெந்த சம்பாஷணையில் நான் இருக்கக்கூடாதோ, எதெல்லாம் எனக்கு தகுதி இல்லையோ அந்த இடத்துலேருந்து என்ன அவர் வந்து கையை பிடிச்சி வெளியில் கொண்டு வந்து விட்டுடுவார். ஆனால் பரிதாபம் பாருங்க, அப்படி கொண்டு வந்து விட்டு கூட லோத்தின் மனைவி என்ன பண்ணுறாங்க, திரும்பி பார்த்து அவங்க உப்பு தூண் ஆகுறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து தேவ செயலுக்கு விரோதமாக நம்ம நிற்க வேண்டாம். லெட் அஸ் கிவ் ourselves to the leading of the Holy Spirit. ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே நமக்குள்ளாக ஆவியானவர் சொல்லுவார், வேண்டாம் இந்த இடம் வேண்டாம் உனக்குன்னு சொல்லும் போது let us be able to obey it and come out of that physical situation. எந்தெந்த சுச்சுவேஷன் நம்மளை வந்து ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளாக நடத்துதோ அந்த சுச்சுவேஷன்ல இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், தேவ சமூகத்துல வந்து உங்களை வந்து அந்த சுச்சுவேஷன்ல இருந்து அவர் வந்து வெளியில கொண்டு வர தேவனாக இருக்கிறார். ஸோ the physical deliverance is there for his children. அழக பிரகாரமான அந்த தப்பு வைப்பு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கு. இதுக்காக நமக்கு ஆவியானவர் ஒரு நல்ல ப்ராமிஸை கொடுத்துருக்கார், ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்கார். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சங்கீதம் அது. Psalms 91ல 2 and 3 நான் படிக்கிற பாருங்க. I will say of the Lord, he is my refuge and my fortress, my God, in him I will trust. Surely he shall deliver you from the snare of the fowler and from the perilous pestilence. அப்படின்ட்டு இருக்கு. வேடனுடைய கண்ணிக்கு அவர் என்ன பண்ணுவார், உங்களையும் என்னையும் அவர் தப்பு வைப்பார். இந்த ப்ராமிஸ், இந்த வாக்கு தத்தம் நமக்கு சங்கீதத்தில் இருக்கு. அதே சங்கீதத்தில் நம்ம தொடர்ந்து படிக்கும் போது, because he has set his love upon me, therefore I will deliver him, I will set him on high, because he has known my name. He shall call upon me and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. We have deliverance in Christ. இதெல்லாம் நமக்கு ஆவிக்குரிய ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தமாக இருக்கிறார். அவன் என் மேல் வாஞ்சையாக இருக்கிறபடியால் நான் அவனை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவனை நான் தப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, in whom we trust, நம்புகிற ஒவ்வொருத்தருக்கு இந்த தப்பு வைப்பேன், இந்த ஒரு டெலிவரன்ஸ் இருக்கு. இங்க என்ன பார்க்குறோம்னா, because he has set his love upon me, அவன் என் மேல வாஞ்சையாக இருக்கான், அவன் என் மேல ஆசையாக. அது போல யாரெல்லாம் தேவனை நேசிக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த டெலிவரன்ஸ் இருக்குட்டு இங்க ஒரு வாக்கு தத்தமாக பார்க்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் 3 டென்சஸில் பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். 3 டென்ஸும் நம்ம அந்த ஃபஸ்ட்டு வசனத்தை பார்க்குறோம். இங்கே வந்து ஒரு தாவீதோட எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது வந்து கோலியாத்தை ஃபேஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. 1 Samuel 17th chapter and 37th verse. 1 Samuel 17வது அதிகாரம் 37வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, the Lord who delivered me from the paw of the lion and from the paw of the bear, he will deliver me from the hand of this Philistine. So அவர் என்ன சொல்றாரு, அவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நினைத்து கொள்றாரு. தேவன் என்னை யார்கிட்ட இருந்து தப்பு வைத்தார், சிங்கத்தின் கைக்கு அவர் தப்பு வைத்தார், அவர் வந்து கரடியோட என்ன தப்பு வைத்தார். அதே தேவன் இன்னைக்கும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வந்து இந்த பிலஸ்டைன் கிட்ட இருந்து, இந்த கோலியாத் கிட்ட இருந்து 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களை இவன் கத்தி கொண்டிருக்கிறானே, இந்த பிலஸ்டைன் கிட்ட இருந்து தேவன் என்ன பண்ணுவார், தப்பு வைப்பார். ஸோ he is drawing his faith from the past. நீங்க இது கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
நீங்கள் சிந்திங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு ஒரு பயமோ ஒரு திகிலோ ஒரு மனசோர்வு வருதா, அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணுன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கு ஆண்டவர் வந்து தப்புவித்த தேவனாக இருக்கார். நம்ம எப்பெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் அவர் வந்து நம்மளை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ திஸ் இஸ் அ லெசன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எப்பெல்லாம் ஒரு சேலஞ்ச் வருதோ, எப்பெல்லாம் ஒரு நமக்கு வந்து சோர் வருதோ, ஒரு நிமிஷம் நம்ம உக்காந்து நம்ம என்ன யோசிக்கலாம்னா, ஆண்டவரே அந்த குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் என்னை தப்பு வைத்தீங்க, நீங்கள் இன்னைக்கும் எனக்கு வந்து அந்த விடுதலையை அந்த வந்து டெலிவரன்ஸ் கொடுக்க நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. தட் இஸ் வாட் வி லேர்ன் ஃப்ரம் டேவிட். டேவிட் வந்து என்ன சொல்கிறாரு, அன்னைக்கு நீங்கள் லயன் கிட்டேருந்து என்னை காப்பாற்றினீங்கல்ல, சிங்கத்தின் வாயிலேருந்து என்னை காப்பாற்றினீங்க, கரடியின் வாயிலேருந்து என்னை காப்பாற்றினீங்களே ராஜா, நீ உமது கரம் இன்னைக்கு குறுகி போகவில்லை. டுடே திஸ் Palestine is standing and challenging the people of Israel and my God is mighty. அவரோட கரம் குறுகி போகவில்லை, அவரோட வல்லமை குறுகி போகவில்லை. அதனால வந்து we draw our faith from the past. Faith speaks with zeal. தெய்வ வைராக்கியம் நமக்கு எப்படி வருதுன்னா, நம்ம விசுவாசத்தினால வருது. விசுவாசம் எதனால வரும்னா, இது போல வேத வசனங்கள் கேட்கும் போது, இது போல நம்ம வந்து பைபிள் தனியாக நம்ம படித்து ஆராயும் போது நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் வரும். என் தேவன் என்னை வந்து அந்த சுச்சுவேஷனில் விடுதலை ஆக்கினார், இன்னைக்கும் அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா, இன் மினிஸ்ட்ரி ஜெரமியா வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. ஜெரமியாவை ஆண்டவர் வந்து அந்த நம்ம முதலாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது, உன் தாயின் கர்ப்பத்திலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், யூ ஆர் அ ப்ராஃபெட் டு த நேஷன் அப்படின்ட்டு போட்டிருக்கு. வி வில் டர்ன் டு ஜெரமியா சாப்டர் 1 அண்ட் verse 8லேருந்து நான் படிக்கிறேன் பாருங்க. இன்னைக்குள்ள வசனம் 8ல் இருக்கு. பட் பிஃபோர் தட் என்ன இருக்குன்னா, 5th வசனம், பிஃபோர் ஐ ஹவ் ஃபார்ம்டு யூ இன் த womb ஐ நியூ யூ, பிஃபோர் யூ வர் born ஐ sanctified யூ, ஐ ordained யூ அ ப்ராஃபெட் டு த நேஷன். இது சொல்லிட்டு ஐ ஹவ் ordained யூ அ ப்ராஃபெட் டு த நேஷன், நான் உன்னை வந்து ஒரு தீர்க்கதரிசியாக தேசத்துக்கு நான் வந்து பிளஸ் பண்ணியிருக்கேன்ட்டு சொன்ன பிறகு 8வது வசனத்தில் என்ன இருக்கு சொல்ல பாருங்க. Do not be afraid of their faces, for I am with you to deliver you, says the Lord. For I am with you. I am, நான் இருக்கிறேன். உன்னை வந்து நீ வந்து அவனுக்காக இவனுக்காக பயப்படாத, சுச்சுவேஷனை பார்த்து பயப்படாத, ஜனங்களை பார்த்து நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். I am with you. The present tense in ministry. Ministry வந்து ஒரு like it is a thing which everyone who has courage he can do. நிறைய challenges, நிறைய வந்து ஆவிக்குரிய போராட்டம் வரும். அதனால மினிஸ்ட்ரிக்கு வந்து நமக்கு தேவனுடைய தயவு, தேவனுடைய தப்புவிப்பு கண்டிப்பாக வேணும். I am with you to deliver you. இதுதான் ஆண்டவர் வந்து ஜெரமியாவுக்கு சொல்றாரு. இன் present tense நீங்களும் நானும் செய்கிற ஊழியத்தில் நமக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும், தேவனோட கிருபை வேணும், அவர் நம்மளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறாருன்ட்டு அந்த ஒரு உறுதி நமக்கு வேண்டும். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்குறோம். ஃப்யூச்சர் டென்ஸில் பார்க்கும்போது லெட்ஸ் டர்ன் டு ஐசாயா 46ல் 4th வசனம் இது போல் இருக்கு. Even to your old age I am he, and even to gray hairs I will carry you. I have made you, I will bear you, even I will carry you, I will deliver you. நான் உன்னை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறேன். எப்பனா உன்னோட ஓல்ட் ஏஜில் நீ முதிர் வயது ஆகும்போது நான் அப்படியே செய்வேன். நிறை வயதாக இருக்கும்போது நான் அப்படியே செய்வேன், உன்னை நான் தாங்குவேன், நான் உன்னை தப்பு வைப்பேன் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து யாருக்குமே தேவ பிள்ளைகளுக்கு என்ன வேண்டாம், என்ன கவலை வேண்டாம், ஐயோ என்னை வந்து வயதாகி போய்கொண்டே இருக்குதே, என்னை யார் காப்பாற்றுவான்ட்டு யாருக்குமே வந்து அந்த ஒரு பயமும் அந்த ஒரு கலக்கமும் யாருக்குமே வேண்டாம். God is mighty today and God is mighty tomorrow also, Lord.
நம்ம ஹீப்ரூஸ் 13:8 ஒரு அருமையான வசனம் என்ன படிக்கிறோம்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். நேற்று நம்மளை தப்பு வித்தார் இல்லையா, இன்னைக்கும் அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட இருக்கிற தேவன் நாளைக்கு நம்மளோட இருக்க மாட்டாரா? கண்டிப்பாக இருப்பார். God is there to deliver us. அதே வசனம் நான் பார்க்குறேன் பாருங்க, அந்த ஐசையா 46ல் ஈவன் இன் யோர் ஓல்ட் ஏஜ் ஐ ஆம். திரும்ப வந்து அங்கே இருக்கு பாருங்க, ஐ ஆம், நான் அங்கேயும் இருக்கேன். நாளென்று ஒரு நாளிலே கூட நான் உன்னோட இருப்பேன். ஒவ்வொரு நாள் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். ஒரு கடைசி வசனம் சொல்லி பார்த்துட்டு நம்ம ப்ரேயர் பண்ணலாம். 2 சாமுவேல்ல 22:2 என்ன இது இருக்குன்னா, அண்ட் ஹீ செட் த லார்ட் இஸ் மை ராக் அண்ட் மை ஃபோர்ட்ரஸ் அண்ட் மை டெலிவரர். கர்த்தர் என் கண்மலையும் என் கேடகமும் என் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களையும் என்னையும் ரட்சிக்க கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களையும் என்னையும் காப்பாத்துகிற தேவன் அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஒரே ஒரு வசனத்துல 1 கொரிந்தியன்ஸ்ல நம்ம பார்த்தோம் 1:10ல he who delivered us. முன்காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் நீங்களும் நானும் ஃபேமிலியாக வந்து ஒரு டைரி எடுத்து இந்த சுச்சுவேஷன் வந்தது, அதில் கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் வெளியில் கொண்டு வந்தார், அந்த சுச்சுவேஷனில் எப்படி கொண்டு வந்தார்ட்டு எழுதினாலே நம்மளோட விசுவாசம் வந்து உறுதிப்படும். நமக்கு பயமோ கலக்கமோ வரவே வராது. ஸோ he is a God who helped us in the past, in the present as well as in the future. மரணத்திலிருந்து நம்மளை விடுவித்த தேவன் அவர். பிசிக்கலி நீங்களும் நானும் இருக்கக்கூடாத இடத்துல இருந்து நம்மளை கையை பிடிச்சு வெளியில கொண்டு வந்த தேவன் அவர். He is a omnipotent God. He is a omnipresent God. He is a omniscient God. எல்லா இடத்துலையும் அவர் present ஆக இருக்கார். நம்ம இங்க இருக்கலாம், நம்ம பிள்ளைகள் வேற இடத்துல இருக்கலாம், but he is a mighty God to bless you and your children anywhere, everywhere. He is a mighty God to touch you, to heal you here and there and everywhere. உன்னோட பலவீனத்தில், ஒவ்வொருத்தரோட பலவீனத்தில் தேவன் உன்னையும் என்னையும் தப்புவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். He is a mighty God. ஒரு காரியமும் அவருக்கு அது பயத்தை திகில கொடுக்காது. தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் வந்து எப்படி இருக்கணும்? Be strong and courageous. அதுதான் ஆண்டவர் வந்து யோசுவாக்கு சொல்றார், be strong and courageous as I was with Moses, I am with you. நான் எப்படி மோசையோட இருந்தேனோ அதே போல நான் உன்னோட இருப்பேன். எப்படி நான் தாவீதை வந்து அந்த சிங்கத்தின் வாயில கரடி வாயில தப்பு விட்டேனோ, இந்த கோலியாத்தின் கைக்கும் நான் உன்னை தப்ப வைப்பேன் அப்படின்ட்டு கர்த்தரோட ஜனங்களுக்கு இன்றைக்கு ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்ம தொடர்ந்து அப்படியே ஜபிக்கலாம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. ஒரு காலமும் கர்த்தாவே அது உங்களுக்கு கடினம் அல்ல ராஜா. நேற்றையும் காப்பாத்து நீங்க, இன்றைக்கும் காப்பாத்துவீங்க, நாளைக்கும் நீங்களே வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. எங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரை கர்த்தாவே தொடுங்க ராஜா. ஹல்லேலூயா, அவங்களோட பலவீனங்கள் எல்லாம் மாற வேண்டும் என ஜபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு சூழ்நிலை கர்த்தாவே அவங்களை நீங்க தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. You are there, Father God, too. Father God, bless your children, Lord. We praise you, we worship you, Lord. In Jesus' mighty name we pray. Amen.